ஸோ இன்னைக்கு நம்பர் சிஸ்டமோடைய பேசிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். am I audible to everyone? ஓகேவா? Yes, ma'am. ஓகேப்பா. ஸோ நம்ம கிளாஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணலாம். குட். ஸோ நம்ம கிளாஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு பேசிக்ஸ் பார்க்குறோம், நாளைக்கு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். முதல்ல ஒரு சம் போடுறதுக்கான பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்ஸ்குள்ளேயும் போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஃபார்முலாஸ்லாம் ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வேல்யூஸ் வந்து அடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நம்பர் அப்படிங்கிற ஒரு ஓகே, நம்பர்ஸை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ரியல் நம்பர், இமேஜினரி நம்பர். ஓகே, ரியல் நம்பர், இமேஜினரி நம்பர். இமேஜினரி நம்பர்னால் நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம படிச்சிருப்போம், ஐ அப்படின்லாம் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ ஐ ரூட் ஆஃப் -1 தான் ஐன்னு நம்ம எழுதுவோம். ஸோ இமேஜினரி நம்பர் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படாது. ஒரு நம்பரை வி கேன் டிவைடட் இன்டூ 2. ஓகே, ஸோ ரியல் நம்பர், இமேஜினரி நம்பர். இமேஜின் நம்பர் அப்படிங்கிறது ஐ. ஸோ ரியல் நம்பர் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ரேஷ்னல் நம்பர், இர்ரேஷ்னல் நம்பர். ஓகே, ரேஷ்னல் நம்பர் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர் அப்படிங்கிறது தான். ஸோ ரேஷ்னல் நம்பர் அப்படின்னா ஒரு நம்பரை p/q ஃபார்மில் எழுதலாம். q cannot be 0, அதாவது ஒரு நம்பரை பின்னம் வகையில் எழுதலாம்ப்பா. அதில் அந்த பின்னத்துக்கு ஓகே மேலே இருக்கிறது என்னப்பா? pங்கிறது என்ன? நியூமரேட்டரா டினாமினேட்டரா? Numerator. குட். ஓகே, pங்கிறது நியூமரேட்டர். தமிழ்ல என்ன? தொகுதி. குட், தொகுதி. அதே மாதிரி qங்கிறது டினாமினேட்டர். ஓகே, தட் இஸ் பகுதி. ஸோ இதுதான் ரேஷனல் நம்பர். ஓகே, விகிதமுறு எண், விகிதமுறா எண் அப்படிங்கிறது தான். ஸோ இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னா ஒரு நம்பர் ஓகே ரிப்பீட்டட் ஃபார்மில் அதை வந்து நம்ம டிஃபைனே பண்ண முடியாது, p/q ஃபார்மில் டிஃபைனே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் √2, √3. ஸோ இதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா p/q ஃபார்மேட்டில் நம்மளால் எழுதவும் முடியாது. அதோட நம்ம வெறும் √2ஓட வேல்யூ 1.414 மட்டும் எழுதுவோம். ஆனால் அதுக்கப்புறமும் அதோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இர்ரேஷனல் நம்பர். ஓகே, விகிதமுறு எண், விகிதமுறா எண். ஸோ p/q விகிதமாக மாறுறது விகிதமுறு எண், விகிதமாக மாறாதது விகிதமுறா எண். ஸோ ரேஷனல் நம்பரை p/q நியூமரேட்டர், டினாமினேட்டர் அப்படிங்கிற நம்பரில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதை இன்னுமே பிரிக்க முடியுமான்னு கேட்டால் எஸ், ரேஷனல் நம்பரை இன்னுமே பிரிக்க முடியும். ஓகே, ரேஷனல் நம்பரால் நம்மளை என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்னுமே பிரிக்க முடியும். தட் இஸ் இன்டீஜர். இன்டீஜர்ஸ்க்கு தமிழில் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? முழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, முழுக்கள் இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறப்ப. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறப்ப p/q தான். ஓகே, பின்னம், பின்னம் ஃப்ராக்ஷன்ஸ்னா பின்னம். ஸோ இன்டீஜர்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இன்னுமே நம்ம பிரிக்கலாம். ஓகே, இன்னுமே பிரிக்கலாம் இந்த இன்டீஜர்ஸை. ஓகே, நெகட்டிவ் இன்டிஜர். நெகட்டிவ் இன்டிஜர்னா ஒன்றும் இல்லைப்பா. ஓகே, நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் நெகட்டிவ் இன்டிஜர். நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் என்ன அப்படின்னா நெகட்டிவ் இன்டிஜர். ஓகே, நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் நெகட்டிவ் இன்டிஜர். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படிங்கிறப்ப -1, -2, -3 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஹோல் நம்பர். ஓகே, ஹோல் நம்பரில் 0 வருமா? வரும். குட், வரும். ஓகே, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி வந்துச்சு அப்படின்னா அது ஹோல் நம்பர். ஓகே, முழு எண்கள் அப்படின்பாங்க. அப்போ 0 வந்துச்சுன்னா தட் இஸ் ஹோல் நம்பர். அப்போ நேச்சுரல் நம்பரில் 0 வருமா சார்? நேச்சுரல் நம்பரில் 0 வருமா? வராது மேம். குட், வராது. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம அப்படியே என் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் போச்சு அப்படின்னா அதுதான் நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள். ஓகே, ஹோல் நம்பரை 0வா பிரித்து எழுதிட்டு மற்ற நம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நேச்சுரல் நம்பர் அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்பரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரியல் நம்பர், இமேஜினரி நம்பர் அப்படின்ட்டு ரெண்டாக பிரிக்கலாம். அந்த ரியல் நம்பரவே ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர்னு எழுதலாம். ரேஷனல் நம்பர்னா p/q ஃபார்மேட்டில் நம்மளால் எழுத முடியும். ஓகே, √9 அப்படின்னாலும் அதாவது √9 எழுத்தா 3/1ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்டீஜர்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்னன்னு நமக்கு தெரியும். இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறப்ப நெகட்டிவ் இன்டிஜர், பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னும் நம்ம பிரிக்கலாம். நெகட்டிவ் இன்டிஜர், பாசிட்டிவ் இன்டிஜர், 0ன்னு பிரிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் இன்டிஜர், ஹோல் நம்பர்.
ஹோல் நம்பரில் 0 வரும், நேச்சுரல் நம்பரில் 0 வராது. இது ஒன்று மட்டும் தான் இதுக்கான மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இந்த நேச்சுரல் நம்பரவே நம்ம என்ன பிரிக்கலாம் அப்படின்னா ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா என்னப்பா? நேச்சுரல் நம்பரவே நம்ம இன்னும் பிரிக்கலாம். நேச்சுரல் நம்பரவே இன்னும் பிரிக்கலாம். ஆட் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன? 1, 3, 5 இப்படி போச்சு அப்படின்னா இதான் ஆட் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ்னா 2, 4, 6, 8 அப்படின்னு போச்சுன்னா ஈவன் நம்பர்ஸ். பிரைம் நம்பர் சொல்லுங்க. பிரைம் நம்பர் என்ன? 2, 3, Good. 5, 7, 7, 11, 11. 13. இதுதான் பிரைம் நம்பர். ஒரு நம்பருக்கு ஓகே ஃபேக்டர் இருக்கும், 2 ஃபேக்டர் இருக்கும். அந்த 2 ஃபேக்டர் என்னன்னா 1 அண்ட் நம்பர் இட் செல்ஃப் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுதான் என்ன அப்படின்னா பிரைம் நம்பர். காம்போசிட் நம்பர். ஓகே, காம்போசிட் நம்பர் அப்படின்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். ஓகே, மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா காம்போசிட் நம்பர். மோர் தென் 2 ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஓகே, 1, 3, 9 ஆல்சோ. ஸோ இது மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்தது அப்படின்னா தட் இஸ் காம்போசிட் நம்பர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 2, 4, 6, 8 இது ஈவன் நம்பர். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். ஓகே, அடுத்தடுத்து வரும். ஓகே, அடுத்தடுத்து வரும் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா இட் இஸ் கன்சிக்யூட்டிவ் ஓகே ஈவன் நம்பர்ஸ். இதே 1, 3, 5, 7 இதுவும் என்ன சொல்லலாம் நம்ம? அடுத்தடுத்து வரும் ஒற்றைப்படை எண்கள். அதான் கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 1, 2, 3, 4 இப்படி போகுதுன்னா கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ். ஏன் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கன்சிக்யூட்டிவ் அப்படின்னா அடுத்தடுத்து வரும். ஈவன்னா 2, 4, 6, ஆட்னா 1, 3, 5. கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா ஓகே எக்ஸ் டேர்மில் டினோட் பண்ணோம்னா கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர் எப்படிப்பா எழுதுவீங்க? ஓகே, எக்ஸ் டேர்மில் டினோட் பண்ணோம்னா கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர் எப்படிப்பா எழுதுவீங்க? இது எப்படி எழுதுவீங்க? x plus 1. Good. x plus 1 அடுத்து x plus 2. கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் எப்படி எழுதுவீங்க? x plus 2 x plus 4. ஓகே, கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் எப்படி எழுதுவீங்க? x. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம 2 போடுறோமா? X plus 1. X plus 1, X plus 3. ஸோ இது மாதிரி நமக்கு போய்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல 1 போடுறோமா? 1 வந்துடும். 1 plus 2 3 வரும். அடுத்து 5 வரணும்னா என்ன வரும்? x plus 4. ஸோ இப்படி தான் நம்ம டேர்ம்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படி நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நம்ம இந்த டேர்ம் போட போகிறோம். கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ்னால் இந்த டேர்மை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்னாலும் இப்படி டேர்ம்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இன்கேஸ் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கா? இல்லைல்ல, இது எல்லாமே பேசிக்ப்பா. பட் இதிலருந்தே கொஸ்டின் கேட்குறாங்க. ரேஷனல் நம்பர் ஆர்ஆர்பியில் ரேஷனல் நம்பரை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் வருது. தென் ஏலையும் சரி ஸ்டேட்மெண்ட் வைஸில் இதிலிருந்து கொஸ்டின் வருது. ஸ்டேட்மெண்ட்டில் வச்சு விளையாடுறாங்க. ஓகேவா? இப்போ பார்த்த வரைக்கும் யாராவது டவுட் இருந்தால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். இல்லைனா நான் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்ததுக்கு போயிடுவேன். பிளேஸ் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ அந்த கான்செப்டுக்குள்ளே போயிடுவேன். மேம் ஆட் நம்பரும் ஈவன் நம்பரும் சேம் x plus 2 x plus 4 போட்டுக்கீங்களே மேம்? அதாவது நான் எக்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாதுல்ல மேம். சரிங்களா, எக்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. வேற ஏதாவது ஆட் நம்பர் சொல்லுங்களேன். நடு லெஃப்ட் சொல்லுமா? 57 59. ஓகே, அடுத்த நம்பர் என்ன மேம்? ஆட் நம்பர் 61 மேம். இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன மேம்? 2. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன மேம்? 2 மேம். 2. ஓகே, இப்போ ஈவன் நம்பர் ஏதாவது சொல்லுங்களேன். நடுவில் இருந்து கூட சொல்லலாம். 100 102 104. இப்போ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் 2 தானே மேம்? எஸ் மேம். அப்போ நம்ம இப்படி தானே எழுதி ஆகணும். ஓகே மேம். ஓகேயா? ஓகே, ஸோ அதுதான். ஓகே. நெக்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ போலாமா? இந்த கொஸ்டின் போலாமா?
இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் டவுட் இல்லைல்ல? முகமதிப்பு இடமதிப்புன்னு தமிழில் சொல்லுவாங்கப்பா. ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா முகமதிப்பு, இடம் மதிப்பு அப்படின்னா ஓகே பிளேஸ் வேல்யூ. இப்போது நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம், பட் இருந்தாலும் ஒன்ஸ் ரீகேப் தான். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000 படிச்சிருப்பீங்களே. 1, ஓகே, 10, 100, 1000 படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? ஓகே. ஸோ 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி அப்படிங்கிறதான் ஆர்டர் நமக்கு. ஓகே, இதில் வந்து பிளேஸுக்கு என்ன, ஃபேஸுக்கு என்ன ஒன்றும் இல்லைப்பா. ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு சம் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி பிளேஸ் அண்ட் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 6. இப்போ 6உடைய ஓகே பிளேஸ் வேல்யூக்கும் ஃபேஸ் வேல்யூ. முதல்ல வந்து 6 எங்கே இருக்கு? இந்த இடத்துல இருக்கா 6? ஸோ இந்த 6உடைய ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா அந்த 6ஏ தான். அந்த 6உடைய ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா அந்த 6ஏ தான். ஓகே, இதே இது பிளேஸ் வேல்யூ அப்படின்னா இது என்ன? ஒன்ஸ், 1, 10, ஓகே, ஒன்ஸ், டென்ஸ், 100, 100, இது என்னது? 1000. அப்போ 6 into 1000 எவ்வளோ? 6000. அதுதான் 6உடைய பிளேஸ் வேல்யூ. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ 6000 மைனஸ் 6 பண்ணோம் அப்படின்னா 5994. ஸோ அவங்க கேட்டிருக்க ஆன்சர் என்ன அப்படின்னா 5994. Find the difference of the place and face values of 6 in இந்த நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ பிளேஸ் வேல்யூ அப்படின்னா 1, 10, 100, 1000ல் வச்சு சொல்லுவோம். ஃபேஸ் வேல்யூ முகத்தில் நம்ம பார்த்தோன்னே முகத்தில் என்ன தெரியுது? 6ன்னு தெரியுது, அந்த 6 நம்ம போட்டுரும். ஸோ அதான் ஃபேஸ் வேல்யூ, பிளேஸ் வேல்யூ. புரியுதா? முகம் பார்த்த உடனே நமக்கு 8ன்னு இருந்தால் அதோட மதிப்பு, ஓகே, 2ன்னு இருந்தால் அதோட மதிப்பு, 3ன்னு இருந்தால் அதோட மதிப்பு, அதுதான் ஃபேஸ் வேல்யூ. பிளேஸ்னா அது எந்த பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கு? ஒன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கா, டென்ஸில் லொக்கேட் ஆகிருக்கா, 100ல் லொக்கேட் ஆகிருக்கா, லேக்கில் லொக்கேட் ஆகிருக்கா அப்படிங்கிறது தான் பிளேஸ் வேல்யூ. இந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா? எஸ் மேம். ஓகே, அடுத்த சம்முக்கு நீங்கள் ஆன்சர் சொல்கிறீங்களா? Yes, ma'am. எங்க சொல்லுங்க. தி சம் ஆஃப் தி பிளேஸ் வேல்யூஸ் ஆஃப் 9 in sum of the place values of 9. 2 9 இருக்கு பாருங்க. அப்ப 2 9 உடைய place value கண்டுபிடிச்சு அதை ஆட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் டி மேம். 2900. Good, option D. Good, answer correct. அடுத்து divisibility. இப்போ இதுதான்ப்பா ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லைல்ல. அடுத்து பிளேஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூக்கான கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிவிசிபிலிட்டி ரூல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து டிவிசிபிலிட்டி ரூலுக்கு போயிடலாமா? ஓகே, இங்கே ஒரு பேஜ் நான் இங்கே எழுதுறேன். ஓகே, இந்த கேப் யூஸ் பண்ணிக்கிறேன் டிவிசிபிலிட்டிக்கு. ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்க நம்ம மனப்பாடெல்லாம் பண்ண வேணாம். டிவிசிபிலிட்டி ஈஸியாக இருக்க நம்பர் ஃபஸ்ட்டு. ஓகே, டிவிசிபிலிட்டி ரூலில் ஈஸியாக இருக்க நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு 5, 10 இந்த 2 நம்பர் நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு நம்பர் 5ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா அந்த நம்பருடைய லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கணும் அப்படின்னா 0வா இருக்கணும், இல்லைன்னா 5ஆ இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பர் 5ஆல் டிவைட் ஆகும். ஒரு நம்பர் 10ஆல் டிவைட் ஆகணும்னா அதோட லாஸ்ட் டிஜிட் எப்படி இருக்கணும் அப்படின்னா 0ல் முடிஞ்சிருக்கணும். ஸோ 2 நம்பர் முடிச்சிட்டோம். 5, 10. ஓகே, அடுத்து 2. ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் ஆகணும்னா அதோடைய லாஸ்ட் டிஜிட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா 0வா இருக்கணும் ஆர் ஈவன் நம்பராக இருக்கணும். தட் இஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா தட் நம்பர் இஸ் டிவைடட் பை 2 அப்படிங்கிறது. ஓகே, இதில் எல்லாம் பேசிக்கு. இந்த 3மே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா
3யும் 9ம் ஒரே மாடலில் இருக்கும். அதனால் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா 3 and 9 அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம். ஸோ 3 அப்படின்னா ஒரு டிஜிட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 369. ஓகே, 369. ஸோ இந்த 369 அப்படிங்கிறது 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு நமக்கு பார்த்தாலே தெரியுது டிவைட் ஆகணும். பட் இருந்தாலும் டிவைட் ஆகுமா அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சம் ஆஃப் த டிஜிட் இந்த மூணுத்தையும் கூட்டினா என்னப்பா வரும்? 6 + 3 9, 9 + 9 18. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை டிஜிட் இருக்கோ அந்த டிஜிட்டை கூட்டணும். ஃபஸ்ட்டு கூட்டிட்டு அதை 3ஆல் டிவைட் பண்ணுச்சு, அது வந்து கம்ப்ளீட்லி டிவிசிபிள், கம்ப்ளீட்டாக அது டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். எல்லா நம்பரையும் கூட்டிட்டு அந்த நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணிட்டு உங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆச்சு அப்படின்னா தட் நம்பர் டிவைடட் பை 3 அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதே மாதிரி தான் 9ம். ஓகே, இதே மாதிரி தான் 9ம். சம் ஆஃப் த டிஜிட் எல்லாத்தையும் கூட்டுறோம், அதை கூட்டிட்டு ஸோ டிவைட் பை 9 போட்டிங்க அப்படின்னா அது டிவைட் ஆச்சு அப்படின்னா டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 6. எங்க இதை சம் பண்ணுங்க, எவ்வளோ வருது? 27. 27 9ஆல டிவைட் ஆகுமா? Yes, ma'am. அப்போ இந்த நம்பர் எதால டிவைட் ஆகும் அப்படின்னா 9ஆல டிவைட் ஆகும். ஓகே, சம் ஆஃப் த டிஜிட்டை கூட்டிட்டு அதை டிவைட் பை 9 பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி டிவைட் பை 9னா அந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகும். இப்போ என்னென்னலாம் நமக்கு பார்த்துருக்கோம்? டிவிசிபிலிட்டி ரூல் நம்பர் என்னென்னலாம் பார்த்துருக்கோம்? 0 அதாவது 5 பார்த்துருக்கோம், 10 பார்த்துருக்கோம், 2 பார்த்துருக்கோம், 3 பார்த்துருக்கோம், 9 பார்த்துருக்கோம். சரிங்களா? மொத்தம் எத்தனை நம்பர் பார்த்துருக்கோம்னா 5 நம்பர் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைல்ல. அடுத்து 4 8க்கு போயிடலாமா? எஸ் மேம். ஓகே, 4 8. ஸோ இந்த கேப்பில் எல்லாமே உங்களுக்கு டேபிளில் இருக்குது, பட் இருந்தாலும் நான் கொடுக்குறேன். அது கொஞ்சம் வேறு ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, 4 8 அப்படிங்கிற நம்பர். இப்போ 4 8 இருக்குன்னா கடைசியாக ஒரு 2 டிஜிட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணப்பா. 2 டிஜிட்டை கன்சிடர் பண்ணி அந்த 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா தட் வில் பி டிவைடட் பை 4. இப்போ 4க்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 4க்கு ஓகே லாஸ்ட் 2 டிஜிட் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 728ன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஓகே, 728ல் கடைசி நம்பர் என்னப்பா? 28. 28. ஓகே, இது லாஸ்ட் 2 டிஜிட் அப்படின்னு போடுங்க. 28 டிவைட் பை 4 ஆகுமா? Yes, ma'am. ஓகே, அப்போ இட் இஸ் கம்ப்ளீட்லி டிவைடட் பை 4 அப்படின்னு அர்த்தம். இதே இது ஒரு நம்பர் 8ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட் எடுக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய நம்பர் ஓகே 1 2 ஈஸியாக 7 2. இப்போ லாஸ்ட் 3 டிஜிட் என்னப்பா? 672. ஓகே, இந்த 672 8ஆல் டிவைட் ஆகுமா? ஓகே, ஆகுமா? ஸோ 84 வரும். அப்போ கரெக்டு தானே? லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் 8ஆல் வகுப்படும். இதே இது ஒரு நம்பர் 4ஆல் வகுப்படணும் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட்டை கன்சிடர் பண்ணும். அப்போ 4னா லாஸ்ட் 2 டிஜிட் டிவைடட் பை 4. 8னா லாஸ்ட் 3 டிஜிட் ஓகே டிவைடட் பை 8. ஸோ இப்போ எத்தனை நம்பர் பார்த்துட்டோம்? 4 8 ஒரே பேட்டர்ன். ஸோ அது பார்த்துட்டோம். 3னா என்ன பண்ணணும்? Sum of the digit divided by 3. ஓகே, 9னா Sum divided by 9. ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரே பேட்டர்ன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரே சிமிலாரிட்டி இருக்கு அடுத்த பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல எழுதுறேன். Six, 12, 14, 15, 18. ஓகே, 6 12 14 15 18. ஸோ இது ரெண்டுமே ஒரே பேட்டர்னில் இந்த 5மே ஒரே பேட்டர்னில் இருக்கிறது தான். இப்போ ஒரு நம்பர் 6ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா
ஆறுடைய ஃபேக்டர்னா காரணி. ஆறுடைய ஃபேக்டர் என்னென்னப்பா இருக்கு? 2 3ன்னு இருக்கா? அப்போ ஒரு நம்பர் 6ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா அந்த நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆகணும் 3ஆலையும் டிவைட் ஆகணும். அப்படி டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் 6ஆல டிவைட் ஆகும், 6ஆல கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். அதே மாதிரி தான் 12க்கு ஓகே 4 3, அதே மாதிரி தான் 14க்கு 7 2, ஓகே 15க்கு 5 3, நெக்ஸ்ட்டு 9 2. ஸோ 9க்கு என்னென்னு தெரியும், 2க்கு என்னென்னு தெரியும், 5க்கு என்னென்னு தெரியும், 3க்கு என்னென்னு தெரியும். ஓகே நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 7க்கும் நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. 7 சொல்கிறேன். 4க்கு என்னென்னு தெரியும், 3க்கு என்னென்னு தெரியும், 2க்கு என்னென்னு தெரியும், 3க்கு தெரியும். ஒரு நம்பர் 6ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா அந்த நம்பர் 2ஆல டிவைட் ஆகணும். இப்போ இந்த ஒரு நம்பர் கன்சிடர் பண்ணிப்போமா, இதை கண்டுபிடிப்போமா? 2ஆல டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகுமான்னு, ஐ மீன் 6ஆல டிவைட் ஆகுமான்னு கண்டுபிடிக்கலாமா? இது ஈவன் நம்பர், ஸோ 2ஆல டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் 3. 3னா என்ன? சம் ஆஃப் த டிஜிட் கூட்டணும். ஓகே 7 + 2 9. ஸோ 9 + 7 எவ்வளோப்பா? 16 18 19. 19 + 8 எவ்வளோப்பா? 27. 27 3ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். 9 3 27. ஸோ இந்த நம்பர் கம்ப்ளீட்டாக 6ஆல டிவைட் ஆகும். இப்படி தான் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இதுதான் டிவிசிபிலிட்டி ரூல். ஸோ இந்த நம்பர் கம்ப்ளீட்டாக நம்மளால் 6ஆல டிவைட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் 6 12 14 15 18 இந்த 4 நம்பர் பார்த்தாச்சு. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த செட் ஆஃப் 4 நம்பர் பார்க்கணும். அதுதான் ரொம்ப, அது வந்து என்ன சொல்லுது உங்களுக்கு, இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியானது, அது கொஞ்சம் நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? அடுத்த நம்பர் பார்க்கலாமா? எஸ் மேம். ஓகே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கா யாருக்காவது? எனிபடி? No, ma'am. ஓகேயா? ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 7 13 அதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே 7க்கும் 13, ஓகே 7 13 17 19. ஸோ இதுக்கு 7ம் 17ம் ஒரே பேட்டர்ன், 13ம் 19ம் ஒரே பேட்டர்ன். ஸோ என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே ஒரு நம்பர் 7ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா ஓகே 364ன்னு ஒரு நம்பர் எடுத்துப்போம். ஸோ இந்த நம்பர் 7ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் டிஜிட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். லாஸ்ட் டிஜிட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணால் எவ்வளோப்பா வரும்? 8 வரும். ஓகே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் டிஜிட்டை தவிர்த்து மீதி இருக்குது எவ்வளோ? 36. அப்போ 36 மைனஸ் இந்த லாஸ்ட் டிஜிட் எவ்வளோ? 8. ஸோ 8 பண்ணால் எவ்வளோ வரும்? ஓகே 28. இது 7ஆல் டிவைட் ஆகுமா? எஸ் மேம். ஓகே இது 3 டிஜிட் இருந்தனால நம்ம ஈஸியாக சொல்கிறோம். இதே இது 4 டிஜிட் வந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லை. அப்படி இருக்கப்ப இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி டிஜிட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு இங்கே 3 டிஜிட் இருந்தால் கூட அந்த மல்டிப்ளை பண்ணிட்டு வந்த நம்பரை என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு, ஓகே சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வர நம்பர் 7ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் டிவிசிபிள் பை 7 அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போடணும். ஸோ எங்கே அப்படின்னா 17. ஓகே 17ஐயும் என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 1 5 6 இங்கே இன்ட்டு 2. ஓகே இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இன்ட்டு 5. நாளைக்கு இதெல்லாம் கேட்பேன் கொஸ்டினாக இன்னைக்கு சொல்கிறத கவனிச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு கொஸ்டின் கேட்கும், ஐ மீன் அடுத்த செஷனில் கேட்கும்போது ஆன்சர் பண்ணும். 6 3 ஓகே 6 × 5 30. ஓகே 6 5 30. பேலன்ஸ் எவ்வளோப்பா இருக்குது? இங்கே பாருங்கப்பா கடைசி டிஜிட் நான் எடுக்கிறேன். கடைசி டிஜிட் எடுத்துட்டு அங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன், இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த 1156ங்கிறது 17ஆல் டிவைட் ஆகுதான்னு நான் கண்டுபிடிக்கணும். அப்போ கடைசி டிஜிட் எடுத்து நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 30 கிடைக்கும். மீதி ரிமைனிங் இருக்குது எவ்வளோனா 115. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிமைனிங் நம்பரை எடுத்துக்கிறேன் 115 மைனஸ் 30 பண்ணுறேன். இப்போ எவ்வளோ வரும்? 85. 17ல் 5 டைம்ஸ் போகும். அப்போ இட் இஸ் டிவிசிபிள் பை 17. இவ்வளோ தான்.
ஒரு நம்பர் 7ஆல வகுப்படுதான்னு கண்டுபிடிக்கணும்னா லாஸ்ட் டிஜிட்டை இன்ட்டு 2 பண்ணிவிட்டு ரிமைனிங் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கோ அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த 7ஆல் டிவைட் பண்ணணும். அதே மாதிரி தான் இது லாஸ்ட் டிஜிட் எடுத்துகிட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கோ அதில் சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆன்சர் வந்தது. இது சப்ட்ராக்ஷன். ஓகே, 7 17 சப்ட்ராக்ஷன். பட் 13 29 அடிஷன். ஓகே ஓகே 13 நமக்கு 19 நமக்கு அடிஷன் அப்படிங்கிறது. ஸோ இங்கே ஒரு டேர்ம் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே 234. ஓகே, ஸோ இங்கே 2ஆ, ஸோ இந்த இடத்துல 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். 4 4s ஆர் எவ்வளோப்பா? 16. ரிமைனிங் டேர்ம் எவ்வளோ? ரிமைனிங் எவ்வளோ? 23. ஓகே, 23ல 16 போச்சுன்னா எவ்வளோ? சாரி, 23 + 16. ஓகே, ஏன்னா இங்கே ஆட் பண்ணணும்னு சொன்னேன். ஓகே, 16 + 23 39. 39 டிவைட் பை 13 ஆகுமா? ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 13. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ 7னா லாஸ்ட் டிஜிட் இன்ட்டு 2, 13னா லாஸ்ட் டிஜிட் இன்ட்டு 4, ஓகே, 17னா லாஸ்ட் டிஜிட் இன்ட்டு 5. 7க்கும் 17க்கும் சப்ட்ராக்ட் பண்ணணும். 13க்கும் 19க்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆட் பண்ணணும். அதுங்கிறது மட்டும்தான். இப்போ 665 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆல் பண்ணணும். ஓகே, 2 4 5 2. ஏன்னா வேர்ட்ஸில் கொடுக்குறாங்கப்பா சம்ஸு, ஆடு, டிவிஷன், அது மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. நீங்கள் கொஸ்டின் டெஸ்ட் அட்டன் பண்ணவங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு கொடுக்கும்போது எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். 5 2s 10 வரும். ரிமைனிங் டேர்ம் 66. 66 + 10 76. எஸ், 4 டைம்ஸ் போகும். அவ்வளோதான். ஓகே, 7 13 17 19 ஒரு நம்பர், ஏதோ ஒரு நம்பர் எடுத்துட்டு அந்த நம்பர் இந்த நம்பரால் டிவைட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுதான் ரூல்ஸ். ஓகேவா? 7 17 சிமிலர், 13 19 சிமிலர். இது மைனஸ் பண்ணணும், இது ப்ளஸ் பண்ணணும். அவ்வளோதான். லெவனுக்கு ரொம்ப ஈஸி. அடுத்து 11 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நம்பர் எடுத்துக்கணும்ப்பா. அந்த நம்பருடைய ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்துக்கணும், அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, சம் ஆஃப் ஆர்டர் மைனஸ் சம் ஆஃப் ஈவன் பிளேசஸ். ஸோ அதை நம்ம எடுத்துட்டு சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஒன்று 0வாக இருக்கணும், ஆர் 11ஓட மல்டிபிள்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அந்த நம்பர் 11ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாமா? இப்போ இந்த கொஸ்டின் எடுங்க. கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா எனிபடி? Which of the following numbers is divisible completely by both 9 and 11? பி ஆப்ஷன் தான் மேம் கரெக்டா இருக்கும். சூப்பர், கரெக்ட். பி தான் கரெக்ட். மற்றதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணீங்க, ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் ஆட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இது பாருங்க, 2 + 7 9, 9 + 1 10, அப்போ 10. இப்போ பாருங்க, இப்படி ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்துக்கணும். 11ஆல் டிவைட் ஆகிற க்ரைட்டீரியாவை நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அடுத்து 7 + 2 9, 9 + 8 எவ்வளோப்பா? ஏன் இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க? 17. அப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுமான்னு பார்த்தா கிடையாது. ஸோ இது 11 வச்சு எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன்லையும் எலிமினேட் பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ அடுத்து பிங்கிறது தான் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். குட். இது போடுறீங்களா? இஃப் த நம்பர் சம்திங் divisible by 8 then find the least value of y. 8ஆல் டிவைட் ஆகணும்னா எத்தனை டிஜிட் எடுப்போம்? லாஸ்ட் 3 digit. 3 டிஜிட். அப்போ 4 y 6, அதாவது 8ஆல் டிவைட் ஆகணும். ஓகே, மினிமம் லீஸ்ட் வேல்யூ அப்படின்னு இருக்காங்க. இங்கேயே லீஸ்ட் வேல்யூ 1 இருக்குது, ஃபஸ்ட்டு 1 அதை எடுப்போம். 4 1 6 8ஆல் டிவைட் ஆகுதா? ஆகுதுல்ல? அப்போ ஆன்சர் என்ன?
1 1 1 அவ்வளோதான். கொஞ்சம் நாளைக்கு டிஃபிகல்ட் லெவல் சம்ஸ்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு கான்செப்ட் வைஸ் போடுறதுனால. அடுத்து யூனிட் டிஜிட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பெரிய பவர் கொடுத்துட்டு ஓகே நெக்ஸ்ட் நாளைக்கு நான் ரிமைண்டர் தியரம் அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு பெரிய பவர் கொடுத்துட்டு அது என்ன பண்ணாலும் அசால்ட்டாக நம்ம சால்வ் பண்ணலாம். அதுக்கு இந்த யூனிட் டிஜிட் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணோம் 0 பவர் எனிதிங். 0 power anything is 0. 0 power anything is 0. 1 power anything is 1. Okay. 5 power anything is 5. For example, 5 square எவ்வளோப்பா? 5 square எவ்வளோ? 20. 25. 5 cube 125. ஓகே இப்போ வந்து இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறாங்க ஓகே 45 the whole square அப்படின்னா 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ 4க்கு நெக்ஸ்ட் நம்பர் கன்சிக்யூட்டிவ் நம்பர் 20. அப்போ 45 the whole square வந்து 20 25. 4க்கு அடுத்த நம்பர் 5. ஸோ எந்த நம்பர் எடுத்தாலும் 5. ஸோ 5 பவர் எனிதிங் போட்டால் 5 தான் வரும். அதே மாதிரி 6 பவர் எனிதிங் போட்டாலும் 6 வரும். அப்போ நீங்கள் பாருங்கள் இதோட யூனிட் டிஜிட் எவ்வளோ? 5. 5. அதே தான் 6க்கும். ஓகே நீங்கள் என்ன நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே என்ன நம்பர் போட்டாலும் போட்டுக்கலாம். எக்ஸெட்ரா ஓகே 8 2 3 என்ன நம்பர் போட்டாலும் போட்டுக்கலாம். ஓகே இங்கே 6. 6 பவர் எனிதிங் இஸ் 6 அவ்வளோதான். அப்போ 0 பவர் எனிதிங் இஸ் 0. 1 பவர் எனிதிங் இஸ் 1. ஓகே 5 பவர் எனிதிங் இஸ் 5. 6 பவர் எனிதிங் இஸ் 6. இது ஒரு ஓகே நெக்ஸ்ட் 4. இப்போ 4 பவர் ஆட் ஃபார் எக்ஸாம்பிள் 4 பவர் 1 4 பவர் 3 ஓகே 4 பவர் 1 என்னப்பா 4. 4 கியூப் என்னப்பா 64. அப்போ 4 பவர் ஆட் அப்படின்னா ஓகே 4 பவர் ஆட் அப்படின்னா என்ன அர்த்தம் 4 தான் வரும். ஓகே ஒரு நம்பர் இருக்கு ஓகே ஒரு நம்பர் இருக்கு அது வந்து 4ல முடியுது 8 5 6 8 4 பவர் ஓகே 812 ஓகே 812 இது ஆடா இது ஈவன் ஓகே 813 போடுறேன் இது ஆட் நம்பர். இப்போ 4 பவர் ஆல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் எவ்வளோ அப்படின்னா 4ல தான் முடியும். அப்போ 4 பவர் ஆட் இஸ் ஈக்குவல் டு 4. 4 பவர் ஈவன் வந்து 6. ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஸ்கொயர் எவ்வளோ 16. 4 power 4 2 256. அப்ப இது எதுல முடியுது 6. அப்ப 4 பவர் ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா 4. 4 பவர் ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா எதுல முடியும் 6ல முடியும். அதே மாதிரி தான் 9 பவர் ஆட் இஸ் நத்திங் பட் 9. 9 பவர் ஈவன் இஸ் 1. இதே மெத்தட்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் போய் கடைசியாக நம்ம அதாவது யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கும் போது அப்போ உட்காந்து நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்காம ஓகே எல்லாமே நம்மளால் இப்படி போட முடியாது. ஸோ நம்ம டக்குன்னு 4 பவர் ஆடா 4 4 பவர் ஈவனா 6 9 பவர் ஆடா 9 9 பவர் ஈவனா 1. இப்போ அடுத்த மாடல் இருக்குது 2 3 7 8. ஸோ இதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு நம்பர் ஓகே ஒரு நம்பர் 2ஆல் முடியுது ஓகே 2ஆல் முடியுது. அந்த 2ஆல் முடிகிறதோடைய பவர் ஓகே என்ன வேணாலும் இருக்கலாம். 52 எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஓகே இப்படி இருக்குது. ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்குடைய ஷார்ட்கட் என்ன அப்படின்னா அந்த பவரை 4ஆல் டிவைட் பண்ணும்ப்பா. அந்த பவர் 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 52 ஓகே 52வை 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் கம்ப்ளீட்லி டிவைட் ஆகி ரிமைண்டர் என்ன வருது ரிமைண்டர்னா மீதி 0 வருதா Yes. 0. ஓகே 0 வருதா. ஸோ இப்போ இந்த இடத்துல 0 வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 4னே போட்டுறணும். இதான் நான் ஷார்ட்ஸ் எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் வரும்ன்றதுக்காண்டி நான் சொல்கிறேன் 4னே போட்டுறணும். அப்போ 2 பவர் 4 ஓகே நீங்கள் 2 பவர் 4 வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 பவர் 5 வரைக்குமே படிங்க. 3 பவர் 5 வரைக்கும் படித்து வச்சுக்கணும். 2 பவர் 4 எதில் முடியும் யூனிட் டிஜிட் 6 ஓகேவா.
இப்போ இன்கேஸ் இங்கே 52 இல்லாமல் 53 இருக்குன்னா ரிமைண்டர் 1 வரும். ரிமைண்டர் 1 வரும். 2 பவர் 1 இஸ் 2. நான் பேசுறது புரியுதா இல்லை புரியாமல் இருக்கா? மறுபடியும் சொல்லுங்க மேடம். சரி ஓகே, இந்த 52வை விட்டுருங்க, ஈஸியாக இன்னொன்று நான் சொல்கிறேன். ஓகே, 2 1 2 ஓகே 79 அப்படின்னு பவர் இருக்கு. 2 பவர் 79 இருக்கு. இதோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்குறாங்கப்பா. இதோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே 79 இருக்கா, 79ஐ 4ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்போ ரிமைண்டர் என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு நாள் 4, பேலன்ஸ் 3, ஓகே 39. ஸோ 39 அப்படிங்கிறப்ப 36 வரும். அப்போ ரிமைண்டர் 3 வரும். இது புரியுதா? ரிமைண்டர் 3 எப்படி வருதுன்னு புரியுதா? ஓகே மேம். 79 4ஆல் டிவைட் பண்ண ரிமைண்டர் 3. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு 2 பவர் அந்த 4 எல்லாம் விட்டுறணும். ஓகே, டிவைட் ஆகி வந்ததெல்லாம் விட்டுட்டு 2 பவர் 3ஐ மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, 2 பவர் 3 எவ்வளோ? 8. ஸோ இதோட யூனிட் டிஜிட் என்ன? 8. 8. இதே இது நீங்கள் ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா 2 பவர் 4னு போட்டுருங்க. ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா 2 பவர் 4, ஏன்னா 4ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அதோடைய யூனிட் டிஜிட் என்ன? 6. புரியுதா? இப்போ புரியுதா? இன்னும் புரியலையா? இல்லை சம்ஸ் பார்க்கும்போது புரியுமா? பார்க்கலாமா? ஓகே மேம். இது புரியலையா? ஒன்றும் இல்லைப்பா, ஒரு நம்பர் 2 3 7 8 டிவைட் ஆகுது. ஓகே, அந்த முடியுது. அதோடைய மல்டிபிள்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். அப்படி முடிகிற அந்த அதோடைய யூனிட் டிஜிட். முதல்ல யூனிட் டிஜிட்னா என்னன்னு தெரியல, அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். யூனிட் டிஜிட்னா கடைசி நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 825676 982534. இதில் யூனிட் டிஜிட் 6, கடைசியாக முடிகிறது தான் யூனிட் டிஜிட். இதோட யூனிட் டிஜிட் என்ன? 4. ஓகேவா? யூனிட் டிஜிட்னா என்ன தெரியுதா? ஓகே மேம். இது யூனிட் டிஜிட். இப்போ யூனிட் டிஜிட்டோடைய பவர்ஸ் சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒன்றும் இல்லை, இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு நம்பர் பெரிய நம்பராக கொடுத்துட்டு இதோட யூனிட் டிஜிட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரேக் பண்ணணும். நம்பர் 79ல் முடியுதா, அப்போ அந்த 79ஐ 4ஆல் டிவைட் பண்ணணும். அது 4ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 3 வருதா, அப்போ இதோட கடைசி எண்டு 2, அப்போ 2 பவர் 3 2 பவர் 3 8. இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்பர்ஸ் எத்தனை நம்பர் போட்டாலும் அதை 4ஆல் டிவைட் பண்ணி என்ன ரிமைண்டர் வருதோ அந்த பவருக்கு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. அப்படி தான் கண்டுபிடிக்கணும்.